நேற்று கரூரில் நடந்த சம்பவம் உள்ளபடியே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு தினம்தான். ஒரு 38 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்பவே நெருடலாகவும் மனசு இறுக்கமாகவும் இருக்குது. பெருசாக ராத்திரியெல்லாம் ஒரு 2-2:30 மணிக்கு தான் தூங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் பேரலாக ஒரு யூனிவர்ஸில் ஒரு முட்டா கூட்டம் இருக்குது. இங்கே கட்சி வேறுபாடுகள் தாண்டி அரசியல் பார்வை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி பொதுமக்கள் அத்தனை பேருமே இப்படி இறந்துட்டாங்களே, இப்படி கூட்டத்தில் போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மன வருத்தத்தில் உழண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பாருங்கள், தான் கூட இருந்தவன், தான் கூட அரசியல் பேசினவன், ரத்தமும் சதையுமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கட்சி தலைவனை பார்க்க போனவன் 38 பேர் செத்துருக்கான். அதெல்லாம் தாண்டி ஒரு 1.5 வயசு புள்ள செத்துருக்கு. ஒரு அப்பா என்னோட ஒரு புள்ள இறந்துட்டு இன்னொரு புள்ள எங்கன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு கூட்டத்தை பாருங்கள், நேற்று நைட்லேருந்து ஒரு 100 ஐடிஸாவது நான் பார்த்துருப்பேன். இவங்க ஐடிஸில் எழுதியிருக்கிறதுலாம் என்ன தெரியுமா? ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இதுக்கு காரணம் திமுக, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள் எங்களை பிளான் பண்ணி அந்த சபட்டேஜ் பண்ணிட்டீங்க, பிளான்டு ஸ்டாம்ப் எடுது, இப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ். அவங்களா விட்டுடலாம், ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க கோவத்தை நம்ம மேலே திருப்புறாங்க, ஆளுங்கட்சி மேலே திருப்புறாங்கன்னு விட்டுடலாம். இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க பதிவுகள்லாம் பார்த்தோம்னா, அண்ணா என்னென்னா பண்ண போகிறீங்க அண்ணா, உங்களை இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணா, அண்ணா இதைத்தானண்ணா நடந்துடக்கூடாதுன்னு பயந்தோம் அண்ணா, உன்னை முடிச்சு விட்டாங்களே அண்ணா, அண்ணா உன் அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்களே அண்ணா, அண்ணா உன்னைய பார்த்து பயந்து எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு நினச்சோம் அண்ணா, கடைசியாக இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணா, நீ என்ன நினைக்க போகிறேன்னு நினச்சிதாண்ணா மனசு கஷ்டமாக இருக்குது அண்ணா, மனசை விட்டுறாதண்ணா, அண்ணா நாங்கள் இருக்கோண்ணா, இப்படிலாம் பதிவு எழுதுறாங்க. டேய், உங்கள் அண்ணன் எனக்கு என்ன மயிரே போச்சுன்னு ஏர்போர்ட்டில் சூத்த காமிச்சிட்டு போய் பனையூரில் படுத்து தூங்கிட்டான்டா, நீங்கள் தான் இப்படி இருக்கிறீங்க. உண்மையிலே சொல்லணுன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. ஏய், உங்கள் இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க, உங்கள் இயக்கத்தின் பால் கொண்டு கொள்கையில் உண்மையாக இருங்க. அதெல்லாம் தாண்டி மனுஷனாக இருங்கடா. முதல்ல ஒருத்தர் செத்துருக்கான், 38 பேர் செத்துருக்கான், இன்னமும் இப்படி தற்கொலை மாதிரி. உண்மையிலே சொல்லணும்னா இந்த நாட்டுக்கு சாவுக்கிறதா நீங்கள். இந்த தலைமுறை பார்க்காத, சமீபத்தில் பார்த்த ஒரு மிகப்பெரிய தற்கொலை கூட்டம்னா நீங்கள் தானா. எனக்கு ஆத்திரமாக வருது இதை பேசும்போது. எப்படி மனுஷ ஜென்மமாடா நீங்கள்?